தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கும் விவாதிப்பதற்கு நம்ம கிட்ட நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. நம்மோட தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமோட ஹெட் திரு ஆனந்த் அவர்கள் மற்றும் தமிழ் ஜனம் சேனல் சார்பில் திரு குஹன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற அந்த இலக்கை நோக்கி தமிழ் ஜனம் வேகமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இலக்கை நாங்கள் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொன்னால் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். 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 தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பான ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்படியா? ஆமா, அவ்வளோ பரபரப்பான விஷயமா அப்படியே சொல்லிக்கப்படுது. அது எந்த அளவுக்கு பரபரப்புங்கிறத பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதாவது நம்ம தீபாவளிக்கு பட்டாசு வாங்கும்போது அது பரபரப்பா இருக்கும், ஆனா அது வெடிச்சதுன்னா அதுல அந்த சந்தோஷம் இருக்கா அப்படின்னு முடிஞ்சிடும். பாதி பட்டாசு வெடிக்கிறதும் இல்லை. இது அந்த மாதிரியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு இறுதி செய்யப்பட்டதா தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதான்னு சொல்ற அளவுக்கு என்ன நடந்துருச்சு சந்திச்சிருக்காரு. பார்த்தா கடந்த எலெக்ஷன்ஸ்ல பியூஷ் கோயல் அவர்கள் தான் ஒவ்வொரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வராரு. அவர் தான் அதை கோஆர்டினேட் பண்றாரு. சீட்டுகள் அதிமுகக்கு எவ்வளோ, பாஜகக்கு எவ்வளோ, என்டிஏல இருக்கக்கூடிய பிற கட்சிகளுக்கு எவ்வளோ அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்றதா சொல்ல. நேத்து முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு எப்படி சொல்றீங்கன்னு கேட்கறேன். அதான் முடிவு செய்யப்பட்டதான்னு கேட்டிருக்கு. நம்ம பட்டதான்னு கேட்டிருக்கோம். சமூக வலைதளங்கள்ல சில ஊடகவியலாளர்கள் சொல்லப்படக்கூடியவர்களால ஊடகமே சில ஊடகங்கள் இவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா 23 தொகுதி பிஜேபிக்கு ஃபைனல் பண்ணியிருக்காங்க. 23 போன தடவையோட 3 தொகுதி அதிகம். 3 தொகுதி அதிகமாக ஃபைனல் பண்ணியிருக்காங்க. இதுதான் 2026 பிஜேபி போட்டி போடக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. உங்கள்கிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளே இதுக்கு முன்னாடி பேசின வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், நமக்கு வர சோர்ஸு நமக்கு வர டேட்டாவெல்லாம் வச்சு பார்க்கும்போது 50 தொகுதிகள் பாஜகவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் சில பேலன்ஸ் இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளே பேசியிருக்கோம். இப்போ 23ங்கும்போது நம்ம சொன்னது ஒரு வேளை தப்பாக ஆயிடுச்சு அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழுவல. நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். பேச்சுவார்த்தைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை முடியும் போது தான் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும். இப்போ நேற்று ஒரு ஊடகத்தில் 23 அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அந்த ஊடகத்துக்கிட்ட யார் அதை சொன்னது? பியூஷ் கோயலா இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமியா? இல்லைனா அந்த மீட்டிங்கில் மொத்தம் ஒரு 12 பேர் உட்காந்துருந்தாங்க. அந்த 12 பேரில் யாராவது சொன்னாங்களா? இல்லை பியூஷ் கோயலினுடைய ஓஎஸ்டிஸ் 2-3 பேர் உள்ளே உட்காந்துட்டு இருந்தாங்க, அவங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லியிருந்தா தமிழ்நாட்டு ஊடகத்துக்கு எப்படி ஹிந்தி தெரியும்? ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஓஎஸ்டிக்கு என்ன இவங்க பாதி தமிழக ஊடகத்தில் உட்காந்துருக்கிறவங்களாம் யார் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட்ட கோமாளிகள் தானே. ஸோ அவங்களுக்கு ஹிந்தி தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த ஓஎஸ்டி இல்லை அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. அப்புறம் பியூஷ் கோயலா இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமியா அப்படிங்கிறது. அப்படி பியூஷ் கோயலும் எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருந்தா எல்லா ஊடகத்துலேயுமே வந்திருக்கலாம். அது பெருவாரியான ஊடகங்களில் வந்திருக்கலாம். ஆனால் பெண் நிறுவனத்துக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஊடகவியாளர்கள் வழி நடத்தக்கூடிய ஊடகங்களில் தான் இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு. பெண்ணுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? பேனான்னா யார் டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க? தமிழ் அறிஞர் கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்னு சொல்ல. அவருக்கு தான் பேனா சிலையை வைக்க போகிறாங்க அப்படின்னு அந்த பேர்லேயே ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு சில ஊடகவியாளர்களை அவங்களுடைய பேரோலில் வச்சுருக்கிறதா குற்றச்சாட்டு இருக்குது. இது ஆனந்த் சொல்லலை, குற்றச்சாட்டு இருக்குது. நிறைய பேர் அது வலிமையாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படி அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து மாத கிம்பளம் வாங்கக்கூடிய ஊடகவியாளர்கள் வழி நடத்தக்கூடிய, அவங்க நடத்துகிற ஊடகம் இல்லை, அது கார்ப்பரேட். எந்த அம்பானி அதானிக்கு எதிராக இவங்கெல்லாம் அந்த ஊடகவியாளர்கள்லாம் கொடி பிடிக்கிறாங்களோ அந்த கார்ப்பரேட் நடத்தக்கூடிய ஒரு ஊடகத்தினுடைய ஊடகவியாளர் மாத கிம்பளம் வாங்குறாரு தகவல் வருது. அந்த ஊடகத்தில் தான் இந்த செய்தி வந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த 23 அப்படிங்கிற நம்பர் ஃபேக் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். அது 100% ஃபேக். நேற்று முடிவாகலை. ஒருவேளை இனி முடிவாகி வரும்போது 23 வந்ததுன்னா அவங்க மாறுதட்டிக்கவும் வேண்டாம். ஏன்னா நேற்று தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை பற்றி பேசவே இல்லை. எவ்வளோ தொகுதி என்ன ஏதுன்னு. ஏன்னா அது வேற ஒரு டைரெக்ஷனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒரு டீமாக அது எவ்வளோ தொகுதிகள் என்ன ஏது அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. எடப்பாடி அவர்கள் டைரெக்டாக அமித்ஷாவோட ஹாட்லைனில் தான் இருக்கார். ஸோ அந்த விஷயங்கள் போகுது. நேற்று அது மட்டும் இல்லாமல் இதுதான் முதல் கட்ட பேச்சுவார்த்தைன்னு நான் பார்க்குறேன். ரெண்டாவது இன்னும் நம்ம பார்த்தோம், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி அப்படின்றது இன்னும் அந்த மெச்சூர்டு ஸ்டேட்டை அடையலை. ஏன்னா கூட்டணியில் இன்னும் யார் யார் இருக்கா, பாமக இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த குழப்பம் இருக்குது. தேமுதிக வரப்போதா இல்லையா அப்படின்ற குழப்பம் இருக்குது. அப்போ கூட்டணியை பலப்படுத்த வேண்டியது இருக்குது. யார் கூட்டணியில் இருக்கா அப்படின்றது பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுக்கு பிறகு தானே நம்ம சீட்டையை முடிவு பண்ண முடியும்.
அப்போது இது நிச்சயமாக இது இறுதியான பயணமாக இருக்காது. இல்லை, இது அதான் நான் சொல்கிறேன். நேற்று நடந்தது ஒரு கர்டசி விசிட். ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு, அது தலைவர் போட்டிருக்காங்க. அந்த 2 குழுவும் சந்திச்சிருக்காங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டுருக்கு தமிழக அரசியலில், புதுசாக ஒரு தலைவர் ஒருத்தருக்கு நடிகர் வந்திருக்காரு, அவருடைய எப்படி மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய கருத்து என்ன, ரைட், ஓகே, வேறு யாரெல்லாம் கூப்பிடலாம், உங்களை வேணுமா வேண்டாமா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் நேற்று போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பியூஷ் கோயல் அவர்கள் இந்த குழுவினுடைய ஃபேஸ் தான். டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது திருப்பி எடப்பாடியும் அமித்ஷாவும் நேரடியாக தான் செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா அமித்ஷா அவர்கள் தான் இந்த கூட்டணியை அமைச்சிருக்கார். இப்போ அவருக்கு ஒரு விஷனோட தான் அவர் அமைச்சிருப்பார். அப்படிங்கிறது 23 அப்படிங்கிற எண்ணிக்கை நேற்று டிஸ்கஸ் பண்ணலை. ஒருவேளை கடைசி கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு 20 இல்லை 23 இல்லை 25 அப்படிங்கிற எண்ணிக்கை வருதுன்னு வச்சுப்போம்ல, அதை விட ஒரு அநீதி பாஜகவிற்கு வேறு யாரும் செய்ய முடியாது. அது பாஜகவினரே செஞ்சாலும் சரி, அது அதிமுக செஞ்சாலும் சரி, 23, 25 அப்படிங்கிறது கிடையாது. சில செஃபாலஜிஸ்ட்டு, சில ஊடகவியலாளர்கள்லாம் பாஜகவுக்கு என்ன ஓட்டு இருக்குது, தனியாக நின்றா ஜெயிக்குமா ஜெயிக்காதான்லாம் இப்போ ஒரு உருட்டிட்டு வருவாங்க. பாஜக வந்து அதிமுகவுக்கு பலமாக இருக்கணும், அதிமுகவை நிறைய எண்ணிக்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், திமுக அப்படிங்கிற இந்த அசுர ஆட்சியை அகற்றுவதற்கு பாஜக வந்து பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்படி வந்து பாஜக கட்சி நடத்த வேண்டிய அவசியம் இல்லையே. பாஜகவும் ஆட்சிக்கு வர வேண்டும், பாஜகவும் ஆட்சியில் பங்கு வர வேண்டும், பாஜக எம்எல்ஏக்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதான பாஜக நினைக்கணும். இப்போ இந்த 23 ஏன் அநீதின்னு நான் சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்கு அதிமுக கூட்டணி வாங்கிச்சு? 21% வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட. கரெக்டாக சொல்லலைனாலும் முன்ன பின்ன இருக்கிறது. பாஜக கூட்டணி 18%. 18 கூட்டணி பாஜக தனியாக 11 புள்ளி சொச்சம், 18%. வித்தியாசம் வெறும் 3%. இப்போ அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சி என்ன பெரிய கட்சின்னு பார்த்தா அடுத்த பெரிய கட்சி தேமுதிக, சரிங்களா? அப்புறம் எஸ்டிபிஐ இருந்ததுன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் பெரிய வாக்கு வங்கியெல்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் இவங்க 2 பேருமே சேர்த்து 1.5%, 2% வாக்கு வாங்கியிருக்கலாம். அப்போ அந்த 21 அந்த 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 19% அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போது பாஜக கூட்டணி வாங்கினது 18%. பாஜக கூட்டணியில் பெரிய கட்சிகள் யார்? பாமக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். ஆமாம், இதெல்லாம் கட்சி. நான் வந்து பெரிய கட்சின்னா பாஜக கூட்டணி என்டிஏல அப்போ இருந்து பெரிய கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா பாமகவுக்கு ஒரு அவங்களுக்கு இயல்பாக 6% இருக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சதுனால ஒரு 2% குறைஞ்சிடும்னு வச்சுப்போமே. அப்போது எவ்வளோ இருக்கும்? ஒரு 4% இருக்கும். மீதி அமமுக, ஓபிஎஸ், அது இது எல்லாமே சேர்த்தா கூட 1% தான் வரும். அப்போ 4 1 5. இப்போ 18ல் 5 மைனஸ் பண்ணால் 13%. ஸோ 13% அப்படிங்கிறது பாஜகவினுடைய வாக்கு வங்கி. அதிமுகவுடைய வாக்கு வங்கி 18, வித்தியாசம் 5. இந்த 5% வித்தியாசம் இருக்கும்போது ஒரு கட்சி 170லேயும் ஒரு கட்சி 23லேயும் போட்டியிடுறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போது பாஜக வந்து அது நாடாளுமன்ற தேர்தல், பிஎம் மோடிக்கான தேர்தல், அதனால அவங்க அவ்வளோ ஓட்டு வாங்கிட்டாங்க. சட்டமன்றம்னு வரும்போது, முதல்வர் வேட்பாளர்னு வரும்போது எடப்பாடி தான் அப்படின்னும் போது அது குறையும் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். அதுலேயே நான் மாற்று கருத்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ 2 நாள் முன்னாடி எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு டேட்டா வெளியாகுது. பிஎல்ஓக்களினுடைய கணக்கு. தமிழகத்திலே 3வது பெரிய கட்சியாக இது இருக்குது பாஜக. 66,000மோ 5,000மோ திமுக, அதை விட 2,000 3,000 கம்மியாக அதிமுக 63,000 இருக்குது. பாஜக 53,000 56,000 இருக்குது. எவ்வளோ வித்தியாசம்? 10,000 தான் டிஃப்ரென்ஸு. ஓகே, இப்போ பாஜகவுக்கு அடுத்தபடி இருக்கிறது காங்கிரஸ் 33,000, பாஜகவோட 20,000 கம்மி. திருமாவளவன் மேடைக்கு மேடை பாஜக நோட்டா கட்சிங்கிறாரு. அவரெல்லாம் 600 கூட 100 கூட வச்சுக்கல பிஎல்ஓ. சிபிஐ 100. என்ன? ஸோ இன்றைக்கி தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி பூத்து லெவலில் பாஜக இருக்குது. பூத்து லெவல்னால் பூத்துக்கு ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு ஒரு டீமு. இது கடந்த 4 ஆண்டுகளாக விரைவுபடுத்தி வந்துட்டுருக்கு. பாஜக அமைப்பு ரீதியாகவும் சரி, பாஜகவினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை அவருக்கும் சரி, 2 அமைப்பு செயலாளரும் மாநில தலைவரும் 2 பேரும் வச்ச டார்கெட்டு பிஎல்ஓக்களை அதிகப்படுத்தணும், பாஜகவினுடைய பிஎல்ஓக்களை அதிகப்படுத்தணும். 4 வருஷ ப்ராஜெக்ட் இது. இந்த 4 வருஷ ப்ராஜெக்டினுடைய வெற்றியாக இந்த 50,000க்கு மேற்பட்ட பிஎல்ஓக்கள் பாஜகவுக்கு கிடச்சிருக்காங்க. பிஎல்ஓக்கள் இருந்தால்தான் பூத்துலேயே போய் உட்கார்றதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ பூத்தில் உட்கார ஆள் இருக்காங்கன்னா அந்த பூத்தில் வாக்கு சேகரிக்க ஆள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட திமுக அதிமுகவுக்கு இணையாக பாஜக வந்து முன்னேறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் 23 தான் தருவோம், நீங்கள் கட்சி இல்லை, அது நாடாளுமன்ற தேர்தல், அப்படி இப்படின்னு உருட்டுறது சரி கிடையாது. அடுத்தது வரேன், 2021
பாஜக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது பாஜகவுக்கு 2 தொகுதியில் ஆரம்பித்தாங்க. யார்? அதிமுக 2 தொகுதி. உங்களுக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? தமிழகத்தில் நாங்கள் தான் பெரிய கட்சி, உங்களுக்கு என்னங்க ஓட்டு இருக்குது, நீங்கள் ஒரு 2% கட்சின்னு. ஆனால் எங்கே வந்து முடிஞ்சது? 20 தொகுதிகள் வந்து முடிஞ்சுது. 4 தொகுதிகளில் ஜெயித்தாங்க. ஓரிரு தொகுதிகளில் சிறு சிறு வாக்குகளில் தோத்தாங்க. எல் முருகன் வந்து 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்தார். ஊட்டியில் போஜன் அவர்கள் வந்து அதே மாதிரி 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் தோத்தார். சின்ன சின்ன ஓட்டு வித்தியாசத்தில் தோற்ற தொகுதிகளே நிறையா இருக்குது பாஜகவுக்கு. இப்போது 2ல் ஆரம்பித்து 20ல் முடியுது. இப்போ 23ல் ஆரம்பித்தா எங்கே முடியும் அப்படிங்கிறத கேட்டோம். நான் பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிற மாதிரி 100 தொகுதி பாஜகவுக்கு வேணும், ஈக்குவலாக பிரியணும் அப்படியெல்லாம் நானும் சொல்ல மாட்டேன். ஆனால் 50, 40லேருந்து 50 அப்படிங்கிறது பாஜக எலிஜிபிள் சீட்ஸ், பாஜகவுக்கு தகுதியான தொகுதிகள். இன்றைக்கி தேர்தலில் நிற்க பாஜக கிட்ட வேட்பாளர்கள் இருக்காங்க, மக்களை போய் சந்திக்க செலவு பண்ண வேட்பாளர்கள் இருக்காங்க, போட்டி போடுறதுக்கு. அந்த தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கே 2 பேர் 3 பேர் போட்டி போடுறாங்க. சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1-2 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. அந்த தொகுதி அவங்களுக்கு கிடைக்குமாங்கிறது சந்தேகமாக தான் அது. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஃபைட் அப்படிங்கிறது இன்னும் திமுக இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ இப்போவே ஆரம்பிக்கணும். பாஜக வந்து 1-2 தொகுதி வந்து சென்னையில் ஜெயிக்கணும்னா பாஜக இப்போயே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி பாஜகவுக்கு வேட்பாளர் இருக்காங்க. பாஜகவுக்கு 50-40 தொகுதிகள் கிடைக்குதுன்னா ஜெயிக்கக்கூடிய வேட்பாளர்கள் பல பேர் பாஜகவில் வந்து இணைவாங்க. அந்த கட்சியில் அவங்களுக்கு வேறுபாடு இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், தொகுதி கிடைக்காம போயிருக்கலாம். அப்போது சமூகத்தில் பெரிய ஆட்கள், பெரியவர்கள் பாஜகவில் வந்து இணைவாங்க. ஸோ 40லேருந்து 50 சீட்டு தந்தால் உங்களுக்கு நிற்க ஆள் இருக்காங்களோ, ஒரு 50 பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறவங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நிதின் பிபின் அப்படிங்கிற பேரை நீங்கள் எப்போ கேள்விப்பட்டீங்க? செயல் தலைவர் அறிவிச்சதுக்கு அப்புறம் தானே கேள்விப்படுறீங்க. அப்போ பாஜகவில் இருக்காங்க பாஸ். 40லேருந்து 50 பேர் போட்டி போடுறதுக்கு தமிழகத்தில் செல்வாக்கான திராணி உள்ளவர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை நடத்த போகக்கூடியவர்கள் பேசணும். அதை எடப்பாடியை புரிய வைக்கணும். எடப்பாடி வந்து ஒரு ஹார்ட் நட்ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதில் தான் நிற்கிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓபிஎஸை வந்து பாஜக அது அதிமுகவில் இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. டோருக்கு இந்த பக்கம் ஓபிஎஸ் நிற்கிறாரு, திறந்தோடனே உள்ளே வரலாம் அப்படின்னு. திறக்கிறதுக்கான பிடியை பிடிச்சிட்டு இபிஎஸ் நிற்கிறாரு திறக்கணும்னு. ஆனால் நேற்று என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ்? நேற்று நம்ம எதிர்பார்த்த மாதிரி 23ஆம் தேதி கூட்டமானது நடைபெற்றிருக்கு. அதில் வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் வந்து நாங்கள் வந்து இணைய மாட்டோம். அதே மாதிரி அதிமுக இருக்கிற கூட்டணியில் நாங்கள் இணைய மாட்டோம். அதிமுக இல்லாத எந்த கூட்டணிக்கு வேணால் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருப்போம்னு சொல்லி முதல்ல வைத்தியலிங்கம் பேசுகிறாரு. அதை தொடர்ந்து பேசுகிற ஓபிஎஸும் அவர் சொன்ன அதே விஷயங்களை வழிமொழிந்து அதையே பேசுகிறாரு. ஆக மொத்தம் இப்போ என்ன விஷயம் இதாகிடுச்சுன்னா, இபிஎஸ்ஸை நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, அதே மாதிரி இது இபிஎஸ் இருக்கக்கூடிய அதிமுகவில் நாங்கள் இணைய மாட்டோங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு ஓபிஎஸ் திரும்ப வந்துட்டார். இப்போது நம்ம எதிர்பார்த்த அந்த இதுவும் என்ன ஆகுங்கிறது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அந்த பக்கம் போகலைன்னா டிடிவியும் அந்த பக்கம் போகிறதுக்கான விஷயம் நடக்காது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒரே இது லைனில் தான் நிற்கிறாங்க. இது எல்லாமே திரும்ப அதிமுக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் தான் பெரிய மைனஸ் ஆஃப் முடியுங்கிறது மாதிரி என்னோட. ஓபிஎஸ் குறைந்தபட்சம் அதிமுகவில் சேரலனாலும் என்டிஏ கூட்டணியில் இணைவாரா அப்படின்ற கேள்வி எழுந்தால் அதுக்கும் வந்து நெகட்டிவாக தான் பதில் கிடைக்குது. காரணம் என்னென்னா, அந்த கூட்டத்திலேயே இப்போ என்டிஏ கூட்டணி இல்லைன்னா எந்த கூட்டணி நமக்கு தோதுப்படும் அப்படிங்கும்போது திரும்ப தாவேகா திமுக பேர் அடிபடுது. தாவேகா பேர் கொஞ்சம் அதிகமாக அடிபடுறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே செங்கோட்டையன் அவர் அங்கே போய் சேர்ந்துட்டாரு. ஸோ அதிமுகலேருந்து வர சீனியர்ஸ்க்கு அங்கே ஒரு மரியாதை இருக்கும், வெற்றிடம் இருக்கும். அதை வந்து இவங்க போய் ஃபில்லப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா திமுகவில் சேர முடியாது. ஆப்வியஸாக இத்தனை வருஷம் அந்த கட்சிக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் 2 கட்சியும் அவங்க கன்சிடர் பண்ணுறதாகவும் சொல்லப்படுது. ஒட்டு மொத்தமாக பார்த்தா நான் இது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு சின்ன சர்க்கிளாக தான் நான். அதாவது ஓபிஎஸ் டிடிவிக்கெலாம் வாக்கு வங்கி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை, 1% கம்மி அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? உதாரணத்துக்கு அவர் இப்போ ஓபிஎஸ் டிடிவியில் எங்கே ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறம் கொஞ்சம் மதுரை, முக்குளத்தோர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தோர்லேயும் எல்லா முக்குளத்தோரும் சொல்ல முடியாது. திருநெல்வேலி, தூத்துக்குடியிலலாம் அவங்களுக்கு வந்து பெரிய ஆதரவு கிடையாது. சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரையில் சில பகுதிகள், தேனி, இந்த பகுதிகளில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போது இதில் வந்து மதுரை ஆல்ரெடி அதிமுக ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, பாஜகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் வந்து அங்கே பிரச்சனை இருக்காது. ஸோ மேக்ஸிமம் இவங்க 2 பேராலையும் ஒரு 2 தொகுதி இல்லை 3 தொகுதியில் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னே வச்சுப்போம். இவங்க எதிரில் பற்றி அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஷெஃபாலஜிஸ்டும் ஊடகவியாளர்களும் சொல்கிற மாதிரி டிடிவி ஓபிஎஸ்எல்லாம் ஒரு 3லேருந்து 6 தொகுதி தான்
அவங்க வந்து செல்வாக்கு, மற்றபடி அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஃபுல் செல்வாக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் தொகுதிகளை கடந்து, வாக்கு வங்கிகளை கடந்து பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது, மக்கள் மனசில் ஏறக்கூடிய ஒரு நரேட்டிவ். இப்போ இந்த நரேட்டிவ் என்ன ஆகும், ஓபிஎஸ் டிடிவி வேறு கூட்டணிக்கு போயிட்டா இங்கே இருந்து போகிறாங்க, அப்போ இங்கே வீக் ஆகுது அப்படிங்கிறத மக்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியாது, கிரவுண்டில் அவங்களுக்கு என்ன ரியாலிட்டின்னு தெரியாது, ஆனால் அதை நம்புவாங்க. அப்போது இவங்க போய் திமுகவில் சேர முடியாது. செங்கோட்டையன் ஏன் திமுகவில் சேரல? ஆல்ரெடி கோயம்புத்தூர் கொங்கு விஷயத்தில் முத்துசாமி இருக்கார், அதிமுகவில் வந்து முத்துசாமி திமுக பொறுப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் திடீர்னு செந்தில் பாலாஜி வந்தாச்சு. அப்போ அதுவே அங்கேயே முத்துசாமி செந்தில் வெர்சஸ் செந்தில் பாலாஜின்னு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போது செங்கோட்டையனும் போனால் அவங்களே அக்கமடேட் பண்ணுறதுக்கு திமுகவுக்கு அங்கே இல்லை. அப்போ செங்கோட்டையன் தாவேகாவுக்கு போகிறாரு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் பேட்டிலில் தாவேகாவுக்கு ப்ளஸ் ஆகுது. இப்போ ஓபிஎஸ் அதே மாதிரி அங்கே போயிட்டாருன்னா பெர்ஸ்பெக்டிவ் பேட்டிலில் தாவேகாவுக்கு அது ப்ளஸ்ஸாக மாறும். திருப்பி நான் சொல்கிறேன், விஜய்க்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. அது வாக்காக மாறுமானா இன்றைக்கி அது வாக்காக தான் மாறி இருக்குது. தேர்தல் நெருங்கும் போது மாறலாம். விஜய்க்கு, எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, கேண்டிடேட்ஸ் ஆள் கிடச்சிருவாங்க, விலைக்கு போகாத விசுவாசமான ஆள் கிடைப்பாங்களா? இப்போ திமுக ஸ்ட்ராங்காக இருக்கிற பல பகுதிகளில் திமுகவில் அங்கே நிற்கக்கூடிய தலைவர்கள் தாவேகா தலைவர்களுக்கு பணம் கொடுத்து நீ வேலையை செய்யாத படுத்து தூங்குன்னா அந்த மாதிரி விலை போகக்கூடிய வேட்பாளர்கள் விஜய் பக்கம் போனாங்க அப்படின்னா அது விஜய்க்கு ஆபத்தான விஷயம். ஆனால் இதில் இன்னொன்றும் இருக்குது, ஒரு வேவ்னு வரும்போது பல நேரத்தில் அதிமுகவிலே அது நடந்திருக்கு. அதிமுக வேட்பாளர்கள் பல பேர் சில நேரத்தில் விலைக்கு போய் திமுக இடம் விலைக்கு போய் வேலை செய்யாமல் இருந்திருக்காங்க, ஆனால் தேர்தலில் ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா வேவ். எம்ஜிஆர் வந்து உடம்பு சரியில்லாமல் அங்கே இருக்கும்போது, ஃபாரினில் இருக்கும்போது, யூஎஸில் இருக்கும்போது அவர் எங்கே நம்ம தேர்தலில் ஜெயிக்க போகிறோன்னு படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க பல பேர். நான் எல்லா அதிமுகவையும் சொல்லலை, உழைச்சவங்களாம் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க, சில பேர் தூங்கியிருக்காங்க, ஆனால் தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா வேவ். கண்டிப்பாக ஜெயலலிதாவுக்கு ஒரு வேவ், விலை போனாலும் அந்த வேவை கடந்து அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது. விஜய்க்கு அந்த வேவ் கிரியேட் ஆச்சுன்னா, ஊடகவியாளர்கள் தான் அதெல்லாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னா, கிரவுண்டில் போங்க பாஸ். இளைஞர்களால் ஈஸியாக அப்பா அம்மாவை கேன்வாஸ் பண்ண முடியும் ஓட்டுக்காக. குறிப்பாக அம்மாக்களை பிரெயின் வாஷ் பண்ண முடியும், கேன்வாஸ் பண்ண முடியும். அப்போ அதில் ஒரு பெரிய செக்டார் போகுதுன்னா, நீங்கள் கண்ணை மூடிட்டு பாலை குடிச்சு, பூனை பாலை குடித்தா வேறு யாருக்கும் தெரியாதுன்னு பூனை நினச்சிக்கோங்கள, அந்த மாதிரி அரசியல்வாதிகள் இருந்தால் பிரச்சனை. அப்போது பெர்ஸ்பெக்டிவ் பேட்டில் நீங்கள் டிவி கேட்டை லூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகிட்டே போகும், இங்கே மைனஸ் ஆகிட்டே போகுங்கிற புரிதல் எப்போ வருதோ அப்போ என்டிஏ கூட்டணி பிக்கப் ஆகும். இன்று நினச்சா கூட, இன்றைக்கி நினச்சா கூட, இன்றைக்கி கூட வேண்டாங்க, பொங்கல் முடிச்சு நினச்சா கூட என்டிஏ கூட்டணியால் ஆட்சிக்கு வர முடியும். ஆனால் நினைக்கணும், அதற்கான நடவடிக்கை எடுக்கணும், ஒரு தேதியை வச்சுக்கிட்டு அங்கேருந்து அவங்க ஃபயர் ஆகணும். எனக்கு நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். ஓபிஎஸும் டிடிவியும் ஒரு தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட மட்டும்தான் அவங்களோட வாக்கு இருக்குது. ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் மேஜிக் நம்பர்ஸ் மாதிரி. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான் அவங்க வாங்கக்கூடிய ஓட்டு. அப்போது இது ஏதோ ஒரு இடத்துல என்டிஏவுக்கு கண்டிப்பாக சர்க்கிளை ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க டிடிவியில் இது டிஎம்கே டிவிகேல இருக்கக்கூடிய விஷயம். நேற்று ஒரு இன்சிடென்ட் நடந்தது. பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய விஜய் அவர்கள் தூத்துக்குடியிலேருந்து ஒரு டிவிக்கே பெண்மணி அவங்க ஏற்றிட்டு விஷும் விஜய் படத்தில் அந்த பாட்டு வரும், என்ன பாட்டு, சிங்கப்பெண்ணே அப்படின்னு பாட்டிலலாம் நல்லா சிங்கப்பெண்ணேன்னு பாடிட்டு நடுவில் இந்த கௌஷிக்கு நடுவில் வந்தா குறுக்கால வந்தா அப்படின்னு கேட்கும்போது காரை ஏற்றிட்டு கொஞ்சம் கூட அந்த டிரைவரை கூட ஒரு நிப்பாட்டில் பார்த்தீங்களா, போ 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 என்ன எப்படியாவது காப்பாற்று, அந்த பொண்ணு டயர் கடியில் விழுந்து நம்ம தான் 41 42 எண்ணிக்கையை 100 அடிச்சிருவோம், எலெக்ஷன் வரத்துக்குள்ளே நம்ம 100 பேரை கொண்டுட்டா, இப்போ ரத்தம் பார்த்தா சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி 100 பேரை கொண்டுட்டு ஆட்சிக்கு வந்துடலான்னு யாரோ விஜய்க்கு ஜோசியம் சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நம்ம ஜோசியராக இருக்க வாய்ப்பு இல்லை, நல்ல ஜோசியர் ஏதோ ஜோசியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு, நீங்கள் 99 பேரை கொண்டுடுங்க அப்படின்னு. அதனால் அந்த 99 பேரை கொள்கிற எண்ணிக்கையை நோக்கி இவர் போயிட்டுருக்காரோ என்னங்க ஆயிருக்கும். டயர் கீழே மாட்டியிருந்தா அந்த டிரைவர் மனசாட்சியே இல்லாமல் அழுத்திட்டே போகிறாங்க. அந்த பொண்ணு அங்கே ஆஃபீஸ் வாசல்லே வந்து தர்ணா இருந்துட்டு இருக்காங்க. இது சிடி நிர்மல்குமார்லாம் போய் கொஞ்சம் உள்ளே வாங்கம்மா, நீ வெளில வாயா முதல்ல அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு. இதில் அவங்க சொல்கிற காரணம் வந்து நீங்கள் பேசின ஒரு விஷயத்தோட லிங்க் ஆகுது. என்னென்னா அந்த தூத்துக்குடியில் அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, அவங்க அண்ணன் தான் முன்னாடி அந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்திருக்காரு. ஆனால் ஒரு கொலை சம்பவத்தில் ஈடுபட்டதுனால அவர் அந்த இயக்கத்துலேருந்து தூக்கிடுறாங்க. அதனால் அவரால் இது பண்ண முடியாது. ஆனால் இங்கே இருந்தாலும் சர்வே ஆக முடியாதுங்கிறதுனால திமுக சைடு அவர் போயிடுறாரு.
என்னதான் நான் அவர் அங்கே போனாலும் நான் இருந்த அந்த பதவியை வந்து தக்க வச்சுக்கணும்னு சொல்லி தான் அவங்க தங்கச்சியை டிவிக்கில் இது பண்ணி எப்படியாவது மாவட்ட செயலாளர் வாங்கணும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்காத பட்சத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ராமாஸ் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் தான் அந்த காரை வச்சு ஏற்றுற சம்பவம் நடந்திருக்கு. இன்னொன்று, கூட்டணியில் தலைவர்கள் போகிறதுங்கிறது நம்பர்ஸ் குறையிறது மட்டும் இல்லை, நல்ல பேச்சாளர்களையும் அந்த கூட்டணி இழக்கும். இப்போ டிடிவி மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் நல்லா பேசக்கூடியவங்க. ஓபிஎஸ்க்கு பேச தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸோடைய பழைய ஸ்பீச்செல்லாம் நீங்கள் பார்க்கணும். அவர் வந்து திமுகவை நல்லா வறுத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா கிண்டலாக பேசுவார், நக்கலாக பேசுவார். அதே மாதிரி டிடிவி நமக்கு தெரியும் எப்படி பேசுவார்னு, ப்ரெஸ் மீட் எப்படி ஹேண்டில் பண்ணுவார்னு தெரியும். ஸோ இட் இஸ் அ லாஸ் தான் ஓவராலாக. வந்து இப்போ நாளைக்கு நாங்கள் விஜயகாந்தும் வேண்டாம், தேமுதிகவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு இப்படியே வேண்டாம் எல்லாரையும் அனுப்பு நான் மட்டும் இருக்கிறேங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வந்தாங்கன்னா அதுக்கு பேர் கூட்டணி இல்லையே. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது என் மனசில். அடுத்தது என்ன சப்ஜெக்ட் அப்படின்றத பார்த்துருவோம். ஓகே. ஈவேரா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும், தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல். அதாவது அவருடைய நினைவு தினம் வருது இல்லையா இன்னைக்கு, அதை முன்னிட்டு இதை செய்யணுமா? தாராளமாக செலுத்துங்க. 2 விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17 அன்றைக்கி தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிறந்த நாள். ஈவேராவனுடைய நினைவு நாள் டிசம்பர் 24 அன்னைக்கு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாள். ஸோ ஒரு சயின்ஸ் இருக்குது, சயின்ஸும் இருக்குது, ஒரு பழமொழியும் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரில. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படின்னா ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டது இருக்கும் அப்படின்னு. ஸோ பிரதமர் பிறந்த ஒரு நல்லதுக்கு ஒரு கெட்டது, அன்றைக்கே இவர் பிறந்திருக்காரு. இவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தது ஒரு கெட்டதுன்னா அன்றைக்கி இவரே இறந்துருக்காரு. ஸோ இறப்பு நம்ம நல்லது கெட்டதுன்னு சொல்ல வேண்டாம். என்னன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். அன்றைய தினத்தில் இவங்க 2 பேருடைய அந்த முக்கியமான நாள் இல்லைன்னா இதை இவங்க ரொம்ப பெருசாக தூக்கி பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, பாரத பிரதமர் இம்பார்ட்டன்ஸ்ன்றது குறைஞ்சு யூனிக்னஸ் போயிடுச்சு. அவருடைய இறந்த நாளும் ஈவேராவனுடைய பிறந்த நாளுக்கு கூட யூனிக்னஸ் போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலானவர் வந்து எம்ஜிஆரை தான் பெரிய அளவில் பேசலாம். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக இன்னைக்கு நம்ம சாலைகளில் பார்த்தாலும் கட்சி சார்பு இல்லாமல் பொதுமக்களே எம்ஜிஆரோட படத்தை வச்சு மரியாதை செலுத்துறதை நம்ம பார்க்குறோம். நான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் வரேன். எங்கேயுமே ஈவேராவுக்கு பெட்ரோல் கன்வீனியன்ஸ்க்கு ஏதாவது அட்டி போடுறீங்களா? 15 கிலோமீட்டர் நான் வரேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அப்படி. எலக்ட்ரிக் பைக் வாங்கிடுங்க. பேட்டரி கன்வீனியன்ஸ், பேட்டரி கன்வீனியன்ஸ் ஆஃபீஸில் கரண்ட் இல்லை. எதற்காக சொன்னேன்னா, அந்த டிஸ்டன்ஸில் எங்கேயுமே நான் ஈவேராவை யாரும் வந்து மரியாதை செலுத்தி நான் பார்க்கல. மாறா எம்ஜிஆருக்கு மக்கள், ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து வச்சு சமூக வலைதளங்கள்லையும் நிறைய பேர் பதிவு போடுறாங்க. நீங்கள் அறிவாலய வாசலில் வந்திருந்தீங்கன்னா இவர் சிலையை பார்த்துருக்கலாம், இல்லை ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். அங்கே 4 பேர் தான் நின்றுட்டு இருப்பாங்க. இவன் என்னன்னா சிலைக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்த சொல்கிறாங்கலாம். ஓகே, இவரும் ஃபோட்டோக்கு மாலையெல்லாம் போட்டு, இது மூட நம்பிக்கை தானே? அதாவது அவங்க பார்வையில் அது மூட நம்பிக்கை தானே? இல்லை, சிலைக்கு வந்து எப்படி நீ சாதனை, அவங்க பார்வை நம்ம பார்வைன்னு விட்டுடுவோம். இப்போ வந்து அவங்க பகுத்தறிவு பாஷையிலே நம்ம பேசலாம். ஐயோ, பகுத்தறிவு மொழியிலே நம்ம பேசலாம். பாஷைன்னா வடமொழி. ஆமாம். இப்போது சிலைக்கு இறந்து போனவங்களுடைய படத்துக்கு மாலையை போட்டு பூவில் அர்ச்சனை பண்ணுறது தப்பு தானே? மூட நம்பிக்கை தான். சிலைக்கு செத்து போனவங்களுடைய சிலைக்கு மாலை போட்டு இப்படி போய் வணக்கம் வச்சு தமிழகத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு சிலையை பார்த்து தமிழகத்தை காப்பாற்றுனா எப்படி காப்பாற்றும்? மூட நம்பிக்கை தானே? நிச்சயமா. இவர் இதை தான் எதிர்த்து ஒரு களமாடினார். இங்கே வந்து சிலையை வழிபடுறாங்க, கல்லை வழிபடுறாங்க, இவங்க முட்டா பசங்க, இவங்களுக்கு அறிவு இல்லை, பகுத்தறிவு இல்லை, கல்வி வேலை பண்ணும். நீங்கள் வேற, அவர் உயிரோடு இருக்கும்போதே சிலை வச்சாங்க, திறந்து வைக்கிறதுக்கு அவர் போயிருந்தார். ஈவேரா அவர்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ ஒரே டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வருது. மறைந்த நடிகர் விவேக் சொன்ன டைலாக் தான். 1000 ஈவேரா வந்தாலும் அவர் பெரியார்னு சொல்லியிருப்பார். என் வாயில் அது வராது. ஏன்னா தமிழகத்தில் ஏகப்பட்ட பெரியார்கள் இருக்காங்க. அதனால் ஒருத்தருக்கு மட்டும் அந்த பட்டம் தர்றதில் நான் விருப்பப்படலை. அவங்க அவரை பெரியார்னு கூப்பிட்றதுல எனக்கு ஆட்சேபனை கிடையாது. அவங்களுக்கு அவர் பெரியாராக இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. யார் வேணால் யாரை வேணால் கூப்பிடலாம். நான் அதையும் மதிக்கிறேன். 1000 ஈவேரா வந்தாலும் உங்களை திருத்த முடியாது அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அதையே வந்து அவங்க செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்கன்னா அது அவரே செஞ்சுட்டு போனார். அவர் சிலையே அவரே திறந்து வச்சுட்டு போனதான் நம்ம வந்து சமூக வலைதளத்தில் ஃபோட்டோலாம் பார்க்குறோம். ஸோ இது மூடநம்பிக்கை அப்படிங்கிறது தான் நம்மளால் சொல்ல முடியுது. விஜய் அவர்கள் வந்து எம்ஜிஆர் அவர்களை மாலை போடுங்க அப்படின்னு சொல்லாததுக்கு அதுலேயும் ஒரு அரசியல் இருக்குது. ஒரு அதிமுக கூட்டணி வரப்போகிறது இல்லை. இப்போ நம்ம எம்ஜிஆருக்கு படம் வச்சு அதுக்கு பூ போட்டு மாலை போட்டால் அது அதிமுகவுக்கு விளம்பரமாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால அவர் என்ன பண்ணியிருப்பார்,
அவர் வந்து ஈவேராக்கு போடுங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ தாவேகாவினுடைய காமெடிகளில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் தாவேகாவிலேருந்து யாரும் நம்ம சேனலுக்கு பேட்டி தரத்துக்கு வருவதற்கு தயாராக இல்லை. ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் வந்தார் அப்படின்னா ஒரு நியாயமான அவங்களுக்கும் நேரம் இடம் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ஒரு 360 அவங்கள நம்ம எங்கேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த விஷயம் வந்து பாஜகவையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நேஷ்னல் பாடி ஒன்றையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று இது வந்து தேச பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு விஷயம், அதில் வந்து உறுதிப்பட நடவடிக்கை எடுத்திருக்கணும் அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத பார்த்துருவோம். வங்கதேச கிரிக்கெட் வீரர் முஸ்தாஃபிசூர் ரஹ்மான் அவருக்கு வந்து 9 கோடி கொடுத்து கேகேஆர் எடுத்திருக்கு. நமக்கு தெரியும் பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இப்போது ஈவனாக பேசுகிறது பங்களாதேஷில் என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோம், பீகார் வரைக்கும் கைப்பற்றுவோம் திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நாம் எதுக்கு ஐபிஎல்ல பங்களாதேஷ் பிளேயர்ஸை அலோவ் பண்ணணும்? அவங்கள நம்பியா நாம் இருக்கோம், ஐபிஎல்லை நம்பி தான் அவங்க இருக்காங்க. இப்போ இந்தியா இந்த ஐபிஎல்லை ஒரு சாஃப்ட் பவராக பயன்படுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும். ஆனால் ஏன் தெரிவிக்க மாட்டேங்குது அப்படின்றது நியாயமான விஷயம். பிசிசிஐக்கு முதுகெலும்பு இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. பிசிசிஐ வந்து ஒரு துப்புக்கட்ட அமைப்பு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிய வருது. பிசிசிஐக்கு தேசத்தை விட பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். தெரிய வருதுங்கிறத விட அப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மக்கள் சொல்கிறத பேசுகிறீங்க, இது பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுனுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவங்க போட்டிருக்கிற ஒரு பதிவு. இவர் ஒரு தீவிரவாதி, அவங்க நாட்டுக்கு நாயகனாக இருக்கலாம், பக்கத்து நாட்டில் நம்ம பிரதமரை கொண்ட ஒருத்தனை நாயகனாக கொண்டாடுறாங்க. சரி, தமிழ்நாட்டில் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம நாட்டு பிரதமரை கொண்டவன் என்றைக்குமே நமக்கு தீவிரவாதி தான், பயங்கரவாதி தான். இவன் நமக்கு பயங்கரவாதி தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை பிரிக்கணும், அது பங்களாதேஷோட இணைக்கணும்னு சொன்னவன். அவன் இறந்து போனதுக்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு ஒரு பதிவு போடுது. பிசிசிஐக்கு முதுகெலும்பு இருந்தால், மனசாட்சி இருந்தால், அவங்களுக்கு தேசப்பற்று இருந்தால், அதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவங்களாக இருந்தால், இவர் தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் பிளேயர், இவரை பிசிசிஐ ஐபிஎல்லேருந்து பேன் பண்ணணும். 9 கோடி, அந்த 9 கோடியில் நான் சொல்கிறேன் பாதிக்கு பாதி இந்தியர்களுக்கு எதிரான செயலுக்கு தான் வந்து செலவு செய்யப்படும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதே இந்தியா பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஏஷியா கப்பில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியிடும் போது நான் பிசிசிஐயை ஆதரித்தேன், நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்த போது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் நான் பாகிஸ்தானோட கலந்துக்க மாட்டேன்னு நம்ம சொன்னோன்னா அங்கே அவமானப்பட போகிறது நம்ம தான், நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் பறிக்கப்படுது. நம்ம அந்த கப்பை ஜெயித்தோம், அதுதான் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி. அது மூலமாக பாகிஸ்தான் பொருளாதார ரீதியாக பயன்பட்டாங்க அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அது எனக்கு வருத்தம் அளிக்குது. ஆனால் நேஷ்னல் அது இன்டர்நேஷ்னல் விஷயத்துக்கு போகும்போது நம்ம வந்து அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு அளவுக்கு, ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு. அதையும் ஒருவேளை நான் பிசிசிஐ பிரசிடெண்ட்டாக இருந்தால் அதையும் எனக்கு வேண்டாங்க கப்பு, ஏஷியா கப்பை விட எனக்கு இறந்து போன 21 பேரோட உயிர் தான் முக்கியம்னு நான் முடிவு எடுத்திருப்பேன். பட் அந்த விஷயத்துலையாவது கொஞ்சம் பிசிசிஐயை ஜஸ்டிஃபை பண்ணலாம். இவன் வந்து விளையாடுறதுனால ஐபிஎல்ல என்ன மாறப்போகுதுன்னு நான் கேட்குறேன். இவன் வந்து விளையாடலன்னு சொல்லி எவனாவது ஐபிஎல் பார்க்காம இருக்க போறானா? இப்போ நான் சொல்கிறேன், இவன் வந்து விளையாடுறதுனால கோடிக்கணக்கான பேர் தேச உணர்வு இருக்கக்கூடியவன் சோத்தில் உப்பு போட்டு திங்கிறவன் ஐபிஎல்ல பார்க்க மாட்டான். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், இந்த ஒரு விஷயத்துக்காகவே பிசிசிஐயும் ஐபிஎல்லோ 2-3 கோடி பேர் அவங்களுடைய பார்வையாளர்களை இழக்க போகிறாங்க. இது ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது ஐபிஎல்லுக்கு, 2 கோடி 3 கோடி பேரை இழக்கிறது. ஆனால் அதனால் அதை விட அதிகமாக பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த 2 கோடி 3 கோடி உணர்வாளர்கள் பதிய வைக்கணும்ல, எதிர்ப்பு வந்து பதிய வைக்க போகிறாங்க. கொஞ்சமாவது அவங்களுக்கு சூடு சொன்ன இருந்தால் இவனை பேன் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் போதும், கிளம்பு நீ ஒன்றும் இங்கே ஆடி கிழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அது எந்த டீம் எடுத்திருக்குன்னு பாருங்கள், வெஸ்ட் பெங்கால், கொல்கட்டா. ஷாருக் கான் ஓனரு மம்தா பானர்ஜியினுடைய மாநிலத்தில் இவ்வளோ டென்ஷன் போயிட்டுருக்கு. நீ வந்து இவன் விக்கெட் எடுப்பா, நீ கொண்டாடுவ. நேற்று இந்தியா பங்களாதேஷ் பார்டரில் ஒரு பிஎஸ்எஃப் காரரை சுட்டிருக்காங்க, அவர் கிரிட்டிக்கலாக இருக்கார். நீங்கள் பிசிசிஐ வந்து இவரை நடிக்க வைக்கிறது ஆட வைக்கிறத பற்றி சொல்கிறீங்க. 200 டன் அரிசி நம்ம பங்களாதேஷுக்கு நம்மளோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மூலமாக போகுது. அதையும் நம்ம வந்து என்ன சொல்கிறது?
ஸோ நம்ம அங்கே கூட ஒரு டிப்ளமேட்டிக் விஷயம் இருக்குது. நம்ம ஏன்னா பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் நமக்கு எதிராக போகல, இன்னும் ஒஃபிஷியலாக எதிராக போகல. இப்போ நம்மளை வந்து சும்மா சீண்டிக்கிட்டு இருக்கு, மூமெண்ட்டு தான் போயிட்டு இருக்கு, நமக்கு இன்னும் ஒஃபிஷியலாக போகல. அதனால அந்த 200 டன் அரிசி கொடுக்கறத கூட நம்ம நியாயப்படுத்தலாம். இந்தியா சைனா வார் நடந்துட்டு இருக்கும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் சைனாவுக்கு நிறையா விஷயங்கள் அங்கே உணவு பஞ்சம் வந்தபோது போர் நடந்துகிட்டு இருக்கு, ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த போர் சூழல் போயிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு மோசம் இல்லை. பங்களாதேஷ்னா நமக்கு எதிராக அஃபிஷியலாக போகல. அதனால் அரிசி கொடுக்கறத கூட நான் வந்து ஒரு அளவுக்கு மன்னிக்கிறேன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப அநியாயமான விஷயம். எந்த ஒரு உணர்வு இருக்கக்கூடிய, தேசபக்தி இருக்கக்கூடிய யாராலையும் இப்படிலாம் செஞ்சுட்டு படுத்து தூங்க முடியாது. பிசிசிஐயில் இருக்கக்கூடியவங்களால் அது பண்ண முடியுதுன்னா அவன்லாம் காசுக்காக எது வேணால் செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பனாகவே தைரியமாகவே நம்ம சொல்லலாம். இவர் உட்பட கிட்டத்தட்ட அந்த 7 பேர் எடுத்திருக்காங்க. 7 பேர் பங்களாதேஷ் அணிலேருந்து எடுத்துருக்காங்க. இந்த சூழ்நிலை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் தினந்தோறும் பல சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. ஒரு ஆளை எப்படி கொன்று அதை எப்படி எரிச்சாங்கிறதெல்லாம் போலீஸே கூட்டிகிட்டு போய் கொடுக்குறாங்க, இந்த அவனை கொண்டுடுங்கன்னு. எப்படி எரிச்சாங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஏன் மத்திய அரசு எதுவுமே சிவியராக எடுக்கலை? நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்க வேண்டிய விஷயம்தான். இதெல்லாம் வந்து மத்திய அரசை பார்த்து, ஏன்னா மத்திய அரசு பண்ணக்கூடிய சில தவறுகளில் இது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். மத்திய அரசு நிச்சயமாக வந்து பிசிசிஐக்கு அழுத்தம் தெரிவிக்கணும். இதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. பிரதமர் மோடி மேலே மக்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை இதனால் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்து கிடையாது. ஸோ நிச்சயமாக இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், எடுப்பாங்க, அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. நிச்சயமாக இந்த ஆண்டு ஐபிஎல்லில் பங்களாதேஷ் பிளேயர்ஸ் விளையாட மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கும். இப்போ பேன் பண்ணிட்டா அங்கே வந்து அந்த கோவம் இக்னைட் ஆகும். பங்களாதேஷில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ மூலமாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு சென்டிமெண்ட்டை கிளப்பி விட்டுருக்காங்க. அது டைரெக்டாக மைனாரிட்டிஸை தான் அட்டாக் பண்ணும், குறிப்பாக ஹிந்துக்களை. ஸோ செலக்ட் பண்ணவங்களை வந்து நம்ம விளையாடக்கூடாதுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்? கரெக்டு, இந்தியா நமக்கு எதிராக தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு மனநிலை அங்கே மக்கள் மத்தியில் ஏற்படும் அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸினுடைய ரிப்போர்ட்னால கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் எடுக்காமல், நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் நீங்கள் போயிருக்கவே வேணாமே, ஆக்ஷன்லேயே அவங்கள கொண்டு வந்திருக்க வேண்டாமே. ஆக்ஷனில் கொண்டு வந்ததுனால தானே எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன சூழ்நிலை அங்கே நடக்குதுன்னு தெரியும்ல, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. நீங்களாம் நியூஸே பார்க்க மாட்டிங்களா? எந்திரிச்ச உடனே நைட்டு காலையில் எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் சச்சின், விராட் கோலி விளையாடுறது மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்களா? ஸோ இது பிசிசிஐனுடைய தவறு இதில் சுத்தமாக இருக்குது. கவர்மெண்ட்டை வந்து இப்போ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில் தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா இந்தியர்கள் இவங்க விளையாடுறதுல உடன்பாடு கிடையாது. ஆனால் இவங்களை விளையாடாமல் தடை செய்தால் அங்கே இருக்கக்கூடிய ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்டு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இப்போ இறந்து போனது இந்தியாக்காரங்க தான் கொன்னாங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவருடைய அண்ணன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, இவரை கொன்னது முகமது யூனுஸ் தான், தேர்தலை தள்ளி போடுவதற்காக இது நடந்திருக்கு அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் அங்கே சொல்லிட்டு. அது மட்டும் இல்லை, இவர் கொலை செய்தவர் இந்தியாக்காரங்க தான் அப்படின்றத ஐஎஸ்ஐ பேக்டு ஏஜென்ட்ஸ் தான் பரப்பிய விடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை, அவங்க அண்ணன் ஓப்பனாக சொல்கிறாரு, முகமது யூனுஸ் தான் வந்து இவருடைய கொலைக்கு காரணம். ஏன்னா தேர்தலை தள்ளி போடணும், ஏன்னா இவரும் தேர்தல் நடத்தணும்னு ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டு வந்துருந்தார். தேர்தல் நடத்தலைன்னா உங்களுக்கு எதிராக நான் போராட்டத்தை, ஏன்னா இவர் தான் ஷேக் ஹசீனாக்கு எதிராக போராட்டம் நடத்தினார், ஸோ உங்களுக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இப்போ வந்து முகமது யூனுஸ் வந்து இது கொலைக்கு பின்னாடி இருக்கு அப்படிங்கிறது, இப்போ இந்த பேன் நடந்ததுன்னா திருப்பி என்ன ஆகும்? முகமது யூனுஸ்க்கு இன்னும் அவருக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயமாக மாறும். அப்படின்னும் போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இந்திய மக்களும் பிசிசிஐ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டையும் பிசிசிஐ கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை இந்த விஷயத்தில். இன்றைக்கி பல முக்கியமான விஷயங்கள் குறித்து நம்முடைய 360 நிகழ்ச்சியில் நம்ம விவாதித்தோம். தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி திரும்பவும் ஏற்கனவே சொன்ன விஷயத்த சொல்கிறோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்ற இலக்கு நோக்கி தமிழ் ஜனம் வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கு. 1 மில்லியன் இலக்கை தமிழ் ஜனம் விரைவிலேயே எட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய ஆதரவு அப்படின்றது நிச்சயம் அவசியம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம்.